அவங்க மேல் நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. என்னன்னா வந்து கொரோனா பெருந்தொற்று அப்படி கொரோனா நோய்ங்கிறது வந்து சைனாவில் ஆரம்பிக்கப்பட்டு உகான்கிற ஒரு மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அது உலகம் முழுக்க பரவுச்சு. அப்போ இந்தியாவிலையும் அது பரவலான பிறகு அன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் திட்டமிட்டே சில வேலையை செஞ்சாங்க. அதாவது குறிப்பாக தப்லீக் ஜமாத் போயிட்டு வந்தவங்க தான் வந்து இந்த நோயை பரப்புறாங்க அப்படின்னு வட இந்திய ஊடகங்கள் பெருசாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணிச்சு. அந்த செய்தி அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து பேஷண்ட்டு இன்னைக்கு 1000 பேஷண்ட் அப்படின்னா 200 பேர் வந்து தருமபுரியில், அதில் 100 பேர் வந்து தப்லீக் ஜமாத் போயிட்டு வந்தாங்க. 200 பேர் வந்து மதுரையில், அதில் 50 பேர் வந்து தப்லீக் ஜமாத் போயிட்டு வந்தாங்க. ஒரு 150 பேர் வந்து சென்னையில், அதில் 30 பேர் தப்லீக் ஜமாத். இந்த மாதிரி நோய்களை வைத்து மதத்தின் பேர் அடையாளத்தில் சொல்லி அவங்களை பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இது உண்மையில இந்த மாநாட்டுக்கு போனவங்க போகாதவங்கன்ற கிளாசிஃபிகேஷன் இல்லை, அந்த நோய் ஆரம்பிச்சது சைனாவில். சைனாவில இருந்து உலக நாடுகள்லாம் போச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டமாக சேர்ந்தாங்க, அதில் வந்து தான் நோய் பரவுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு நீதிமன்றங்கள் கூட அதெல்லாம் கண்டிச்சாங்க.